குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரின்சிபல்ஸ் அகாடமி டெய்லி கண்டபஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 11, 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை தொகுதிக்கு புதன்கிழமை வந்து நடைபெற்ற இடைத்தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 82.48% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. சரிங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. அடுத்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பெரிய ஆடும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இருக்கிறது பார்த்துக்கலாம். ஊரக பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்று தொடங்கி வைக்கிறாரு. ஊரக பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் வியாழக்கிழமை, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் விழாவில் வந்து தொடங்கி வைக்கிறாரு. தமிழக அரசில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டம் வந்து நகர்ப்புறங்களில் தான் செயல்படுத்தப்பட்டு இருந்துச்சு. இந்த திட்டம் வந்து தற்போது ஊரக பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இத்திட்டத்தை தொடக்க விழா வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ள பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை 11:30 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாரு. எங்கே தொடங்கி வைக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து 2ஆம் கட்டம். நேற்று நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 2ஆம் கட்டம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 15 அரசு துறை சார்பில் செயல்படுத்தப்படும் 44 அரசு திட்டங்களில் சேவைகளுக்கான விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகாமில் வந்து பொதுமக்கள் அளிக்கலாம். அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து கட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் போடுறேன், நீங்கள் அதிலேருந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க டீட்டெயில்டாக. அடுத்து வேலூர் புரட்சியோட நினைவு தினம். ஓகேங்களா, ஜூலை 1806 ஜூலை 10ஆம் தேதி. ஓகேங்களா, அதாவது வந்து நேற்று. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டு வெளியிட்டிருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடைபெற்று இருக்குது. அப்போது வந்து மாநாடு இதழ் வெளியீடு, விருதுகள் வழங்குதல், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர ஓட்டம் மற்றும் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் வந்து நடைபெற இருக்குது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் வந்து பெண்களுக்கான மாநாடு வந்து சென்னையில் நடைபெற இருக்குது. ஓகேங்களா, முக்கியமானது குடிமை பணி முதன்மை தேர்வுக்கு வந்து ஊக்கத்தொகையுடன் பயிற்சி அளிக்கிறாங்க. குடிமை பணி தேர்வில் வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் முதன்மை தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து தெரிவிச்சிருக்காங்க. குடிமை பணி தேர்வுக்கு முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்று கிங் மேக்கர் அகாடமியில் முதன்மை தேர்வுக்கு பயிற்சி பெற விரும்பும் மாணவர்களில் முதல் 100 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலா 25,000 வந்து ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது தவிர முதன்மை தேர்வுக்கு தயாராகும் வகையில் சென்னை அண்ணா நகரில் வந்து பார்த்திங்கன்னா இலவச வகுப்புகள் வந்து வசதி வந்து செய்து தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க கால் பண்ணியோ இல்லை அந்த வெப்சைட்லேயோ மொபைல்லையோ ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா, அடுத்து முக்கியமானது, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இல்லாத டேட்டா நிறையா இருக்குது. கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த பேஜ் எடுத்து கூட அந்த புக்கில் ஒரு ஓரத்தில் எழுதிட்டாலும் சரி தான். ஓகேங்களா, குன்றக்குடி அடிகளாரை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா 11/7/1925, அதாவது வந்து இன்றைக்கி டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1925 பிறந்திருக்காரு. அதனால் அவரை பற்றி ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை அடுத்த நடுத்திட்டு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீனிவாசம் பிள்ளை சொர்ணத்தாச்சி தம்பதிக்கு வந்து மகனாக பிறந்திருக்காரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கநாதன். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானது. அரங்கநாதன் அப்படின்றது தான் இவருடைய குன்றக்குடியர்களோட இயற்பெயர் வந்து அரங்கநாதன். இன்றளவு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவரை தவத்திரு குன்றக்குடியர்களாக தான் அழைக்கிறாங்க. இவருக்கு இடையில நிறையா பேர்லாம் வச்சுருந்தாங்க. இது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா, திருவிக்காவோட நூலில் வந்து இவர் முக்கியமாக படிச்சிருக்காரு. திருவிக்காவோட என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற நூல். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து திருவிக்காவோட நூல். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அறநெறி திருக்கூட்டம் அப்படின்ற அமைப்பை வந்து நிறுவியிருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1952 தேவக்கோட்டையில் மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் இதுக்கு ஒரு மாநாடும் நடத்தியிருக்கிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1955 அருள்நெறி திருப்பணி மன்றம் அப்படின்னு ஒன்று தோற்றுவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியார், குன்றக்குடி அடிகளார், இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து ஆன்மீகத்துக்கு மிகுந்த ஆதரவுடையவர். பெரியார் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர். ஓகேங்களா, அவர் வந்து அந்த மூடநம்பிக்கையெல்லாம் எதுக்குப்பார் இல்லையா. இவங்க 2 பேரையும் ஒன்றா இணைச்சது எது அப்படின்னா தமிழ். ஓகேங்களா, இவரும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்காக வாழக்கூடியவர், இவரும் வந்து தமிழுக்காக வாழக்கூடியவர் தான். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து திருமணத்தின் வாயிலாக 11 கல்வி நிறுவனங்களை வந்து உருவாக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நியூஸ் பேப்பரில் வந்து சில இது எழுதியிருக்காரு. தமிழகம், மக்கள் சிந்தனை உள்ளிட்ட இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆனந்த விகடன், தினமணி உள்ளிட்ட இதழ்களையும் தொடர்ந்து எழுதியிருக்கிறார். ஓகேங்களா, 1962ஆம் ஆண்டு சீனாவில் நடந்த போரின் போது வந்து பார்த்திங்கன்னா இந்திய சீன போரில் வந்து பார்த்திங்கன்னா
தன்னுடைய தங்க ருத்ராட்ச மாலையை வந்து திருவொற்றியூரில் கூட்டத்தில் வந்து ஏலம் விட்டு அந்த தொகையை வந்து அரசுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1982ஆம் ஆண்டு நடந்த மண்டைக்காடு மதக்கலவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் போய் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி கம்பன் கழகத்தை தொடங்கி அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பட்டி மண்டபத்தை வந்து பார்த்திங்கன்னா பாமரருக்கெல்லாம் ஞானம் போதிக்கும் மாலை நேர பல்கலைக்கழகமாக மாற்றி கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா. இவர் நிறைய நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், ஹாங்காய், கொரியா, சீனா, சோவியத் ரஷ்யா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள், லண்டன், அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகள் அங்கெல்லாம் சென்று தமிழின் பெருமையை வந்து அங்கே பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1972 சோவியத் நாட்டுக்கு அவர் மேற்கொண்ட பயணத்தின் விளைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி கிராமம் திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து குன்றக்குடி அப்படின்ற தன்னுடைய பிறந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை கொண்டு வராரு. இந்த திட்டத்தின்படி அந்த கிராமம் வந்து தண்ணீரை அடைஞ்ச கிராமம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. விஞ்ஞானிகளின் துணை கொண்டு அவர் உருவாக்கிய திட்டம் வந்து ஸ்டார் அப்படின்ற திட்டம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா விரிந்த தொழிலகங்களால் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கும் வேலை வாய்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைவு காலத்தில் எங்கே போகிறோம் என்று தொடங்கி எங்கே போக வேண்டும் அப்படின்ற வந்து ஒரு உரையை வந்து ஆற்றிருக்கிறாரு. மதுரை வானொலியிலையும் இந்த உரை வந்து வெளியே வந்துச்சு. ஓகேங்களா. உலக நலன் பேணிய தவத்திரு அடிகளாருடைய 100வது பிறந்த தினம் இது. ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவரை பற்றி ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. 70 ஆண்டுகள் வாழ்ந்தவர் 1995 வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய பயணத்தை முடித்து கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து சென்றிருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 நாள் அரசுமுறை பயணத்தை வந்து நிறைவு செஞ்சுட்டு அங்கேருந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சென்றிருக்காரு. ஆஸ்திரியாவோட தலைநகரான வியட்நாமில் வந்து அவருக்கு வந்து வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. தலைநகர் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடிக்கு பிறந்து ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நெகமர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இரவு விருந்து அளிச்சிருக்காரு. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 41 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவுக்கு சென்ற இந்திய பிரதமர் அப்படின்ற பெருமை வந்து இவருக்கு உண்டு. இதற்கு முன் வந்து பார்த்திங்கன்னா 1983ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி வந்து ஆஸ்திரியா பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த இருதரப்பு வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோரை விரிவுபடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆஸ்திரிய புத்தாக்க பாலம் அப்படின்ற முன்னெடுப்பு வந்து கடந்த பிப்ரவரி மாதம் வந்து தொடங்கியிருக்குது. ஓகேங்களா. இந்த இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு முதலீடு சார்ந்தது மட்டுமல்ல, உட்கட்டமைப்பு மேம்பாடு, புத்தாக்கம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஹைட்ரஜன் மற்றும் கழிவு மேலாண்மை, செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆலோசனைகள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா பொறியியல் படிப்புக்கான தரவரிசை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஜூலை 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்க இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1996ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் விகிதம் வந்து 3.3% இருந்துச்சு. தற்போது நிகழாண்டு 0.1% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தில்லியில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவிலிருந்து கூடையாக மாம்பழங்கள் வந்து இறங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த வகைகள் கொடுத்துருக்காங்க. ஹிம்சாகர், லஸ்கிரா, மல்லிகா, அமர்பாலி உள்ளிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் ரொம்ப ஃபேமஸான வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த மாம்பழங்களுடைய வகை. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அதிகாரி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்க முதல்வர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதல் விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ரூபினா ஃப்ரான்சிஸ் மற்றும் ஸ்வரூப் உனால்கர் ஆகியோர் வந்து தகுதி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூரோ கால்பந்து போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்பெயினின் அணிக்கான கோல் அடித்த லேமின் யமால் வந்து யூரோ கோப்பை, உலகக்கோப்பை உள்ளிட்ட பிரதான போட்டிகளில் ஸ்கோர் செய்த மிக இளம் வயது வீரர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா இவர் பெற்றிருக்கிறார். ஓகேங்களா. இலங்கை அதிபருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய இலங்கை அதிபரோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 83வது சட்டப்பிரிவில் அந்த பதவிக்காலம் வந்து பொதுவாக பொது வாக்கெடுப்பு நடத்தி 6 ஆண்டுகளாக உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 5, 6 குழப்பத்தில் வந்து 5 தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கான சட்டத்திருத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அடுத்து 2038ஆம் ஆண்டுக்குள் கரியமில் வந்து பார்த்திங்கன்னா சமநிலை எட்டும் நிறுவனத்தின் இலக்கை அடைவதற்கான திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திருக்கிறாங்க. இதில் ONGC. ஓகேங்களா. ONGC வந்து பார்த்திங்கன்னா 2038ஆம் ஆண்டுக்குள் கரியமில் சமநிலை எட்டுவதற்கான இலக்கை வந்து நிர்ணயித்து அதுக்கான திட்டங்களை வந்து வகுத்துட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அவர்ஸ் தான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளை பற்றி கொடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. எல்லாமே இன்றைக்கி பார்த்தது எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து நோட்ஸாக எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.